ஏன் பொண்டாட்டி போடா லூசு பட முறைகளா பேசுற என்ன பெரிய முறைகளா பேசுறீங்க. ஆமாங்க என் தங்கச்சி. ஆமா உங்க தங்கச்சியை பார்த்து ஆமாங்க தங்கச்சி தான் வேணும். சரி புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுவன் கேளும் பெண்ணே. புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுவன் கேளும் பெண்ணே. அரச வீட்டு கண்ணாக இருந்தாலும் நம்ம அகன்று கொள்ள கூடாது என்றாலும் புருஷ வீட்டில் வாழ போகும் கண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுவன் கேளும். ஏன் தங்கச்சிங்க பார்த்தா தங்கச்சி ஓடியாடா வள்ளிக்கண்ணு அழகு புள்ள நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து நம்ம இனத்தவர் கொஞ்சம் கனத்தவர் கொஞ்சம் குறைஞ்சவர் அங்க இருந்து மானை தேடி வந்தாராம். அவர் விரட்டி வந்த மானை அங்க இருந்து ஓடியாந்து இதுக்குள்ள போயிடுச்சு. வெள்ளிமலையில இருந்து இந்த வெள்ளிமலைக்கு வந்துச்சாம். நீ பாத்தியா? பார்க்கல வரல. நீ பாத்தியா? நீங்க ரெண்டு பேருமே பார்க்கல. நான் மட்டும் எப்படி பார்த்திருக்கேன்? இருந்தாலும் நாங்க சொல்லி பார்த்துறோம் கேட்க மாட்டேங்கிறாரு. இனத்துக்குரிய தலைவியான மண்டக்கணமாத்த இருப்பாரு நம்ம கிட்ட அந்த மண்டக்கணத்துக்குள்ள வேலையே இல்லை. இருந்தாலும் சொந்தக்கார போயிட்டாரு. பார்த்தாலே பாவமா தெரியும் மண்டக்கணங்கிற. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வந்தவராயிடுச்சு. வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய வந்தவன் நாடுடைய பழக்கமாக கூடியது. அந்த பண்பாடின்படியாக வணக்கத்துக்குரிய வர வேடுவரே தாங்கள் வருக வருவன வரவேற்கிறேன். தாங்கள் வந்தது நோக்கம் தாங்கள் மானை தேடி வந்தவன் கூறினார். தன்னுடைய மான் இங்குதான் வந்ததா? எப்பொழுது விளக்கமாகும் ரத்தின சுருக்கமாக கூற வேண்டும். கரண்ட் புல்லு கணக்கெடுக்க வந்தது மாதிரி நிக்கிறது பாரு. அவரு மானத்தை எடுத்துக்காரு. இந்த மானத்தை தான் எதுக்கு இங்க வந்தாரு? இங்க எதுக்கு வந்து எதை பிடிக்க ஒன்னோட ஒண்ணு சரி நீங்க விருப்பப்படுறதுக்காக இந்த ஒண்ணு இருக்கு அதை பிடிக்கல அந்த எந்த ஒண்ண பிடிக்க வந்தீங்க? மான் ஒண்ண பிடிக்க வந்து அப்புறம் நான் ஏதாவது என் வாயை ஆமா மானை பிடிக்க வந்தாரா? ஆமத்தே மான் இங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பு போ. மான் இங்க இல்லையா? இங்கதான் இருக்குங்கிறாரு. இங்கதான் இருக்கா? நான் இல்லைங்கிறது இல்லைங்கிறது தங்கச்சி இருக்கு இல்லைங்கிறதுக்கு மனசுதான் காரணம். என் மனசு நல்ல மனசா தான் இருக்குது. அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா நிக்க வச்சு பேசிக்கிறீங்க. இல்லாட்டி நான் சொல்லிட்டேன் மான் இல்லைன்னு இப்படி அங்கேயே நின்று இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கு என்ன வேணும்?
இந்த இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு வேலையில நான் கொஞ்சம் அங்க விசாரணை பண்ணி விசாரிக்க போறாங்க, விசாரணை பண்றாங்க. எப்படின்னா கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறியை வளர்ப்பதற்கு அந்த முறையில இந்த மானுடைய இருக்கிற இருப்பிடத்தை நான் வந்து தீர விசாரிக்கிற நான் விசாரணை செய்யணும். நீ குற்றவாளிங்க கூண்டு வைக்கலவனே அந்த முறையில இல்ல வச்சுதான் பாருங்க, குற்றவாளின்னு கூண்டுல தேவர் குரலும் திருமறை நான் முடியும், மூல தமிழ் முன்மொழியும், கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய இந்த அருமையான காலை பொழுதுல பெரிய புராணத்தை எட்டுவதற்காக சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமான் எடுத்து கொடுத்த முதல் காப்பு உலகெல்லாம் அவனுக்கு ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலை வேலியன் அழகில் சோதியார் அம்பலத்தில் ஆழ்வார் மலச்சிலமணி வாழ்த்தக்கூடிய அருமையான திருவாரூர் என்று சொல்லக்கூடிய பெருமொழிக்கு இந்த கால இடத்துல வண்ண தமிழகத்தில் வளமை குன்றாது, வந்தாரை வரவேற்கும் வளமை மாறாது, எண்ணத்தில் கவனம் இல்லாமல் என்னை யார் என்று அறியாத முறையில் பொன்னாரம் போல் புகழாரம் கூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவியே, மலைகள் உணர்த்து மலிகள் கேட்கும் மக்கள் முடக்கம் இதற்கு கொண்டவனா, நம்பி மன்னன் பெற்ற நாயகியே, என்னாடு மலைநாடு இழப்புகளும் பொன்னாடு, அங்கிருந்து வில்லம்போடு புறப்பட்ட விழிப்போடு வேட்டையாட தொடங்கிய உயர்வான ஒரு மேடு, குதித்தான மலையை பெண்மானை கண்டேன், அதன் மீது ஆசை கொண்டேன், விளையாடும் அம்மான எனதாக்க எனக்கு ஒரு விருப்பம், அது ஏற்படும் ஒரு புதிய திருப்பம் என்று எண்ணி இந்த மாணவியில் சென்றேன். இந்த மாணவப்பட்டது தங்களுக்கு சொந்தமான திணைக்குடத்தில் இணைந்தது. திணைச்சோலையின் வேலியை கடப்பதற்கு முன்பாக அமைக்கு பிடிக்கலாம் பார்த்தேன், கெட்டிக்காரன் தடுத்துட்டேன். இந்த போதிலும் இடத்தின் தலைவரிடம் மானை பார்த்திருப்பீர்கள், என் மானை பிடிப்பதற்கு வழிவை சென்றே காத்திருந்தாலும் மரமது மரத்திலேறி மரமதை தோல் சாய்த்து மரமது மரத்தால் குத்தி மாமனை இருக்கும் போது மரமதை பார்த்த மாதர் மரமது மரம் எடுத்தால் என்ன என்று ஓம் செய்யவும் என்ற மந்திரத்தை எடுத்து வேடு வட்டை சென்று வெற்றியோடு வீடுக்கும் பொழுது வேடுவன் தாய் தந்தை அக்கா மனைவி பெண்கள் ஆராய்ச்சி எடுத்து கற்பூரம் காட்டி வரவேற்பாங்க. காரணம் என்ன? கல்லடிக்கு தப்பிச்சிடலாம், இந்த கண்ணடி பத்தியா தப்ப முடியாது. அது போல கண் திருஷ்டி கழிப்பதற்காக வரவேற்பாங்க. அது போல நீங்க இடத்துக்கு நான் வந்த உடனே நீங்கள் உங்க தோழி பெண்ணு ஆடல் பாடலுள்ள வரவேற்பு கொடுத்தீங்க. அதே போல அவங்க எங்க இடத்துக்கு வந்தாங்கன்னா வாருங்கள் வாருங்கள் வரவேற்று உபசரித்து விருந்து வைப்போம். ரொம்ப களைப்பா வருதுன்னு சொல்லிட்டா போதும், படுக்க வச்சிருவோம். எதுக்கு படுக்க வச்சு ஓய்வு எடுக்க சொல்லிருவியா? நான் எப்பவுமே போனோம்னா தூக்கிடுவேன், மான தூக்கிடுவனியா? ஆமா, அவங்களும் பாவனை தூக்குவாங்க சண்டைக்கு. இவங்க மோத்த பார்த்தா அப்படி கிடையாது. அது போல பிள்ளைல அந்த வீட்டுல கிழமை துள்ளி வேணும்னு கதை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? மொசை பிடிக்கிற நாயம் மூஞ்ச பார்த்தா தெரியாது. மொசை பிடிக்காது. இது பிடிக்குமா? இது பிடிக்காதா? இது வேலைக்கு ஆகுமா? இது வேலைக்கு ஆகாதான்னு சும்மா பாவனை தூக்கு, இந்த சேனையை தூக்கு. பேசுனா செய்ய மாட்டேன். சித்தமோக்கு சிவமோக்கு சித்தமோக்கு சிவமோக்கு சத்தம் போட்டா சிவமோக்கு பேசக்கூடாது. கிட்டி அடிச்சாலும் ஒட்டிக்கிட்டு அடிக்கிறேன், உனக்கு தெரியாது. முக்கிக்கிட்டு கத்துறது வேற கிட்ட கத்துங்க, தங்கச்சி இங்க முடியாது. சொல்லவாடா எப்படின்னா முடியும் என்பது மூலதானா, முடியாது என்பது முட்டாள்தானா. நம்ம விரும்புற பொருளை அடைவதற்கு போராடுறது தவறில்ல. அந்த முறையில என் மான் எப்பேற்பட்ட மான ஒண்ணு சொல்லவா? உதவி சொல்றீங்க, நீங்க போங்க, நாங்க நீங்க போத்தாலே சொல்லிட்டேன், நீங்க சும்மா இருக்கீங்க. அது போல எப்படின்னா ஒண்ணு சொல்றேன், அழகு இருக்கு, கருப்பா இருந்தா உறுப்பு பொறுப்பா இருக்கணும். முதல்ல சொன்னேன் எப்படின்னா சேத்துலதான் செந்தாமரை இருக்கும், கவிச்சியிலதான் கவர்ச்சி இருக்கும். சேருன்னு நினைச்சோம்னா செந்தாமரை பார்க்க முடியாது, கவிச்சி நினைச்சோம்னா இப்பேற்பட்ட கவர்ச்சியை பார்க்க முடியாது. உண்மைதானே ரமேஷ்? அது போல அழகு இருக்கு, அறிவு இருக்காது, அறிவு இருக்கு, அழகு இருக்காது. குமரிட்டு அழகு இருக்கு, கிளம்பிட்டு அறிவு இருக்கு. விருப்பப்பட்டு பார்த்தா அசிங்கம் கூட அழகா தெரியும். விருப்பம் இல்லைன்னா அந்த விருப்பம் இல்லாம பார்த்தோம்னு வச்சுங்க, அழகா இருக்கிறது அசிங்கமா தெரியும். நம்ம விரும்புற பொருள் ரெண்டு நேரத்துல நம்மளுக்கு அழகா தெரியும். ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்காத போது, மற்றொன்று நம்ம விட்டு போகும் பொழுது. எனக்கு இந்த மாடு கிடைச்சால் அழகு, கிடைக்கலனால அழகு. அது போல இன்னொரு தெரியுமா, எனக்கு ஏற்கனவே ஒரு மாடு இருக்கு, வச்சிருக்கேன். ஒரு காரியத்துல வெற்றி பெற்றதால தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு பரிசா ஒரு மாடை கொடுத்தாங்க. ஆனா அந்த மாடை நான் விரும்பல, இந்த மாடை நான் விரும்புறேன். உண்மைதானே? அந்த மாடை நான் விரும்பல. அதுக்காக புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதமாக்க முடியுமா? முடியாதுல. 2 பல்லு போட்டிருந்தா கிடேரி, 4 பல்லு போட்டிருந்தா நடுத்தரம், 6 பல்லு போட்டுருச்சுன்னா முக்காத்தரம், 8 பல்லு போட்டுருச்சுன்னா உள்ள விடணும். சோள தட்டையே உள்ள விட்டோம்னா திண்டு உள்ள கொண்டு போயிடுச்சுன்னா பல்லு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அடிமாடு விடணும். அது போல நெல்லுக்கரை வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புஷ்மா எங்கே நல்லவர் ஒருவர் இருந்து எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம்? நெல்லு திரைக்கிற நீர் வாய்க்கால போகும்போது புல்லுக்கு மாற்றி அந்த புல்லு வளர்ந்துடும். அது போல இந்த மாடு எனக்கு கிடைச்சா இந்த நாட்டு மக்களுக்கு ஊர் மக்களுக்கு எல்லா நலமும் கிடைச்சது மாதிரி, எனக்கு மட்டும் இந்த மாடு கொண்டாட்டி மாதிரியா மத்தவங்க பார்த்தா சூட்சமாயிருவாங்க. அது போல எப்படின்னா மான் இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு என்ன மனசா காரணம். எப்படின்னா காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் பெருசு,
மூர்த்தி பரிசா கீர்த்தி பரிசானா கீர்த்தி பரிசு, பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா பகவான் பரிசு. பதறாத காரியம் சிதறாது. அந்த முறையில இருந்தாலும் என் மான் எப்பேற்பட்ட மான், எவ்வளவு பெருமைக்குரிய மான், என் மானுடைய அழகை எவ்வாறு நான் வர்ணிக்கலாம் என்று இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது என் மான் என் மான் என் மான் சந்தானம்மா அன்பின் ஒக்கி சந்தி புந்தானம்மா எம்மா 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 இலக்கிய புகழ் பாடும் நிலந்தானம்மா இதற்கு குறிஞ்சி என்பதொரு வரலாறம்மா. கற்பனை கெட்டாதே காவியமா, கற்பனை கெட்டாதே காவியமா, கற்பனைக்கு கெட்டாதே காவியமா, கருத்துக்கு நிகரான ஓவியமா, அழகானமாய் எனதாசுமா, அழகானமான் எனதாசைமா, உனதாவில் சிறகுவிக்கும் வந்த பறவைகளே என் கதவை கேட்டால் உங்கள் துள்ளும் காதாக நடக்கிறதும் கள்ளவளவென்று துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகளையே என் திரையை கேட்டால் உங்கள் துள்ளும் காதாக நடக்கிறதும் என்னையா என்று நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், கணவன் பேரை தினம் பாடும் குயில்கள் நவா என் பாடல் அவள் தந்த மொழிகள் நவா. பாடும் நிகழ்ந்தாலம்மா இதற்கு உறுதி என்பதொரு வரலாறம்மா. இலக்கிய புகழ் பாடும் நிகழ்ந்தாலம்மா இதற்கு உறுதி என்பதொரு வரலாறம்மா. கற்பனை கெட்டாதே காவியமா, கற்பனை கெட்டாதே காவியமா, கருத்துக்கு நிகரான ஓவியமா, அழகானமான் எனதாசைமான் கண்ணருகி பொம்மை குடிய கையருகி இளமை தடுமா கையகுல நீரும் தரமாக ஒன்று நான் தரமாகிறதாக செம்பகிரி தலைவன் பசுகார செம்பகிர பேரின் சுமகூர பங்கு வர வரவா துணையாக ஆடலுடன் பாடல கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசைகள் காவையில் வரும் 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 சொந்தம் இது வந்து தான் வந்தது அல்ல சோழனுடன் என்ற மதி கொண்டது. கற்பனை கெட்டாதே காவியமா, கற்பனை கெட்டாதே காவியமா, கற்பனைக்கு கெட்டாதே காவியமா, கருத்துக்கு நிகரான ஓவியமா, அழகானம்மாள் எனதாசைமா, அழகானம்மாள் எனதாசைமா. அந்த முறையில் ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கற்காத கல்வி, மூவட்டில் நடவாத திருமணம், நாலெட்டில் பிரமாத பிள்ளை, ஐந்தெட்டில் தேடாத செல்வம், ஆறெட்டில் சுற்றாத தளம், ஏழெட்டில் செய்யாத தியானம், எட்டெட்டில் அடையாத ஓய்வுன்னு திருவாரூருக்கு தேரழகு, திருக்கடையூருக்கு திருவழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு, திருவண்ணாமலைக்கு தீபமழகு. எனக்கு இந்த மாடு அழகா இருந்தாலும் அன்னைக்கு தார வாய்ச்சது வள்ளுவனுக்கு வாசகி, தம்பி வாய்ச்சது ராமனுக்கு லட்சுமணே, புத்திர வாய்ச்சது சிறாளனுக்கு சிறு தொண்டை, பேரு வாய்ச்சதுக்கு சடை போலனுக்கு. அது போல பார்த்தா கருப்பு உள்ளே விட்டா சிகப்பு, வெளியே எடுத்து வச்சா என்ன செய்யலாம்? பார்த்தா கருப்பு உள்ளே விட்டா சிகப்பு, வெளியே எடுத்து வச்சா என்ன செய்யலாம்? பல செய்யலாம். இது என்ன பொருள்னா, ஒரு இரும்பு ராடு கருப்பா இருக்கும், அதை எடுத்து தீயில வாட்டினா என்ன செய்ய? சிகப்பாயிரும். அதை வெளியே எடுத்து வச்சா கத்தி செய்யலாம், பட்டர்வா செய்யலாம், கம்பரகத்தி செய்யலாம், அதே போல சிறுகடிக்கு செய்யலாம். அது போன்றுதான்
இன்னைக்கு இந்த மானை நான் முடிச்சுட்டு போய் ரமேஷ் இடத்துல வச்சு தாளாற்றி செய்ய வேண்டிய நினைச்ச பூரா செய்ய போறேன். சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்க தாரம் சொன்னா போதும். நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. சொல்ல என்ன காரணம் சொல்ல சரிப்பட்டதுக்கு எப்படி ஒரு மனுஷனா இப்படியா பேசுறது? தெரியாம கேக்குறேன். ஒரு அளவு வேணும். நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கிறோம், என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறோம், அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவோமா இல்ல அதை கேட்போமா இல்ல அதை குடிப்போமான்னு விட்டுப்புட்டு உங்க சௌரியத்துக்கு நின்னுகிட்டு சும்மா ஓட்ட போட நண்ட விட்டுக்கிறாங்க. என்ன பேசுற என்ன குறை கண்டீங்க? என் மானுடைய பெருமை அப்படின்னு சொன்னேன். மானு பெருமை எல்லாம் இருக்கட்டும். முதல்ல என் இடத்துக்கு வந்திருக்கிறீங்களே, இது யாருடைய இடம்? முதல்ல மான் இங்க இருக்க இல்லையா, வந்துச்சா வரலையன்னு முதல்ல ஏத்த கேட்கணுமா இல்லையா? மானு வந்திருக்கிறதுல நீங்க சொல்லலாங்க. மானு இங்கதான் இருக்கு. நீங்க இருக்கு ஏன் இடத்துல இருக்கு? நீங்க எப்படி சொல்றீங்க? இருக்கு நான் சொல்றேன். இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப இல்லன்னு நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். வாதி பிரதிவாதி இருக்கு நீங்க சொல்றீங்க. இல்ல நான் சொல்றேன். மான் இங்கதான் இருக்கிறது அவசியம். அத்தாச்சி உங்க மான் வந்திருக்கலாம். ஆமா வரல நான் சொல்ல மாட்டேன். சரி என்னைக்குமே உங்க மான் வரலன்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம் அப்படின்னா இது 20 கால தூரம் வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கு உங்க மானை தேடிக்கிட்டு வரீங்கன்னா நீங்க என்ன பைத்தியக்காரனா? அப்படியா? இல்ல இல்ல என்ன சொல்ற வெள்ளை யாக்குவோல் காட்டினாலும் பித்தர் மனம் நிறுத்தமும் நிமணி பாதந்தாலும் அதே போல பிரமதவளால் அளவிடப்பட்டாலும் சித்திரம் நெஞ்சு ஒண்ணு சொல்லவா? வைத்தியார மனசை பாத்துடலாமா? வைத்தியார மனசை என்ன தெரியுமா? தெரியாதா? வெள்ளை காக்காயை பார்க்க முடியுமா? வெள்ளை காக்காயை கூட பாத்துடலாமா? அதே போல என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, அத்திப்பூவை பார்க்க முடியுமா? அதையும் பாத்துடலாமா? பெண்களுடைய மனசு ஆழக்கப்பட்டு இதை நான் என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டேன். சொல்றேன் நீ பெண்ணுடைய ஆழத்தை தெரியாதுன்னு சொல்றவங்கன்னா மனைவியை நேசிக்காதவங்களால மட்டும்தான் ஒரு பெண்ணுடைய மன ஆழத்தை தெரிய முடியாது. அதே ஒரு கணவன் அனாதியான அன்பு ஒரு மனைவி மேல வச்சிருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா தான் மனைவி என்ன நினைக்கிறார் அவனுடைய பாவனையிலே தெரிஞ்சுக்குவான். ஒரு கணவன் பார்வையிலே புரிஞ்சுக்குவான் அவருடைய மனதினுடைய ஆழத்தை. சும்மா நம்ம எதையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. போனமா பொம்பளை சோத்தப்படு, எப்படி சோத்தப்படு, அந்த 2 துணியை துவச்சு போடு, 2-3 பிள்ளைய பெற்று கொடு, இப்படியே நம்ம வச்சிருந்தோம்னா அந்த பொம்பளை நம்ம மனசுல இருக்கிறது எப்படியா தெரியும்? இருங்க பேசலீங்களா இவ்வளவு நேரம்? என்ன பேச விடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கணையை வந்தார் அப்படின்னா வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி போறான்னா அந்த புருஷனுக்கு என்ன பிடிக்கும், புருஷனோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், புருஷனோட அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், ஐயோ சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி பேசணும், வெளியில போனா எப்படி நடந்துக்கணும், இப்படி ஒன்னொன்னையும் தான் புருஷனுக்காக பார்த்து 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 ஓடி தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சு மனசு புருஷனோட மனசை அறிஞ்சுக்கிறா. என்னைக்காவது நீங்க எப்பவாவது தான் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், தான் பொண்டாட்டிக்கு எது பிடிக்காது அப்படின்னு யாராவது இன்ன வரைக்கும் இருந்திருக்கிறீங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் பொம்பளைகளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இங்க வாங்க, மான தேடி வந்திருக்கிறீங்கல்ல, நான் வரலன்னு சொல்ல மாட்டேன். இந்த வனம் முழுவதுமாக வேலி போட்டு காவகாக்க கிடையாது. அப்படி காவகாக்கவும் என்னால முடியாது. நான் இல்ல யாருனாலுமே முடியாது. எங்க அப்பா இந்த வனப்பகுதியிலே ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் பொருந்தி அழகான பராமரித்து கொடுத்து 28 ஆண்களாக படிக்கல்களை அமைத்து கண்ணு கருத்துமா காவல் காத்துக்கிட்டு வாமான்னு சொல்லி வழி அனுப்பினார். சரி நானும் வந்து எங்க அப்பா சொல்லிக்கினங்க தாய் திறந்த கோவிலும் இல்லை தண்ணி சொல்லிக்க மந்திரம் என்பது போல எங்க அப்பா பேச்சை கேட்டு என் காவலை வெற்றிகரமாக முடிச்சு, இன்னும் காவல் எல்லாம் இல்ல, காவலை முடிஞ்சு நான் எப்பவோ கீழே வந்துட்டேன். இந்த நேரம் பார்த்து உங்க மானுடைய வனத்துக்குள்ள போயிட்டு நீங்க சொல்றீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க மானு இங்கு வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இடம் எனக்கு சொந்தமான இடம் இருக்கா இல்லையா? என்னுடைய அனுமதி இல்லாத ஒரு குண்டூசி கூட இங்க விழுவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட காவலை நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அதனால ஏன் காவலை நீங்க குறை சொல்ற விதமா உங்க மாடு இங்கதான் உள்ள போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்புறீங்களா? நீங்க சரி நீங்க யாரு? யாரு வேடம் உங்க இனத்தை வருது? ஆமா ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டுன்னு சொல்லிருக்காங்க. அதன்படியாக நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க மானத்தான் தேடி வந்திருக்கிறீங்க. மானு எங்கேயோ வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சு நீங்க சொல்றீங்க. இந்த வேலிமலையில இருந்து வேலிமலைக்கு வந்துச்சு சொன்னீங்க. ஆனா வெள்ளிமலைக்கு வந்த மானு ஏன் இடத்துக்கு வந்துச்சாங்கிறது இப்ப பிரச்சனை. சரி நான் வேலிமலைக்கு வரவே இல்லைன்னு சொல்லல. வேலிமலையில உங்க மானு வந்திருக்கலாம், அதை நீங்க எங்கனாலும் போய் தேடி புடிச்சுக்கோங்க. ஆனா ஏன் இடத்துல இல்லங்கிறதுனால உங்க மாடு இங்க இல்லையா, உங்க மாடு இங்க இல்லையா சொன்ன கேளுங்க விடுவரே. உங்க மாடு இங்க இல்லையா சொன்ன கேளுங்க
விஷயங்கள்லாம் சொன்னீங்க, கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தாலும் கூட ஏன் நேரத்தை வீணாக்கணும்? ஒரு மனுஷன் எதை வேணாலும் செலவு பண்ணலாம், ஆனா இந்த நேரத்தை மட்டும் பாருங்க அதிகப்படியான செலவு பண்ணக்கூடாது. அப்படி நேரத்தை வீணாக்கணும் என்று சொன்னால் வாழ்க்கையே வீணாகி போகும் என்பது உலக நியதியில தத்துவம். அதனால உங்க நேரத்தை வீணாக்காம, ஏன் நேரத்தை வீணாக்காம, நான் காவலை முடிச்சு ரொம்ப நாளாச்சு எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து. காவலுக்கு வந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. சீக்கிரமா போய் எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் வந்துருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க விளைந்து இருக்கக்கூடிய திணைக்கதிர்கள் எல்லாம் அறுவடை செய்து அதை கொஞ்ச நேரத்தை கஞ்சி காய்ச்சி ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, வந்தவரை வெறுங்கையோட அனுப்பலாமா? மானதான் இல்ல, கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம், வாங்கி குடித்து விட்டு நன்றாக வயிறார எங்களை வாழ்த்தி விட்டு செல்லுங்கள். முட்டி முட்டி குத்துறாங்க, முடிச்சுக்கு மேல போவாயா? முக்கி முக்கி குத்துறாலும் முடிச்சுக்கு மேல போகுமா? நெருஞ்சி முள்ளு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குத்துறாலும் 3 முடிச்ச தாண்டி குத்த முடியுமா? அது போல எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு கதை? வாது இங்க இருக்கிட்டாங்க. உண்மை எப்படின்னா, லட்சம் இல்லாம மனிதன் வாழலாம், ஆனா லட்சியம் இல்லாம வாழக்கூடாது. மனிதனுக்கு நாணயம் தேவை, ஆனா வாழ்வதற்கு நாணயமும் தேவைன்னு சொன்னாங்க. உலகத்துல ஒரு மனுஷன் பேர் வாங்குறது கஷ்டம், ஆனா வாங்கின பேரை காப்பாத்துறது அதை விட கஷ்டம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே மாறி போயிடுச்சு. அதான் பணத்தை லட்சத்தை சேர்க்கறது தான் லட்சியமாவே சில பேருக்கு போய். அதே போலதான் மாடு இங்க இருக்கு அப்படிங்கறது நீங்க உறுதிப்படுத்த சொல்லல. நான் மாடு எப்படின்னா, பிறக்க முத்தியது, பிறக்க முத்தி திருவாரூர், இருக்க முத்தி நம்ம மதுரை, இறக்க முத்தி காசின்னு சொல்லுவாங்க, பரிசிக்க முத்தி சிதம்பரம் சொல்லுவாங்க, நினைக்க முத்தி நம்ம திருவண்ணாமலை. அந்த முறையில பயிற்சியாத்தான் சாப்பிட புஸ்தகத்தை வாங்கலாம், படிப்பை வாங்க முடியுமா? முடியாது. அதே போல ஆயுதத்தை வாங்கலாம், வீரத்தை வாங்க முடியுமா? முடியாது. அதே போல படுக்கையறை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? முடியாது. எப்ப செய்யணுமோ, எந்த நேரத்துல செய்யணுமோ அப்பதான் நம்ம செய்ய முடியாது. போல என் மான் இங்கதான் இருக்கிறதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்னா, வடகிழக்கு பன்னெண்டு வாங்கி தென்காசி குடசில் கோழிக்கோடம் கடற்கரை ஓரம் தெற்கே உள்ளே 80 காலம். என்ன நாடு? நம்ம சேர நாடு. 800 மைல் சுற்றளவு. அங்க போய் நான் சந்து பொந்தெல்லாம் என் மானை தேடி பார்த்தேன், என் மான் அங்க இல்ல. அப்ப அந்த நாட்டுல என் மான் இல்ல. அதே போல வெள்ளாறு வடக்கா மேற்கே பெருவழியா தெல்லார் பழனி உள்ளார் ஆண்ட கடல் 56 காலம் நம்ம பாண்டிய நாடு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை எல்லாம் சேர்ந்தது நம்ம பாண்டிய நாடு, தூத்துக்குடி. அப்ப பாண்டிய நாட்டுல சந்து பொந்து எல்லாம் பார்த்தேன். நம்ம சுண்ணாம்புக்கார தெருவுலையும் தெற்குவாசலையும் ரொம்ப தேடி பார்த்தேன், அங்கேயும் மாடு இல்ல. அப்ப சேர நாட்டுல இல்ல, பாண்டிய நாட்டுல இல்ல. அதே போல கடல்களுக்கு தெற்கொடுதுறை வெள்ளார் குடசில் கோட்டக்கரை 7 நாட்டு பண்ணை. என்ன காலம்? 44 காலம். அதுல 24 காலத்தை 20 காலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அறிவை வளம் வந்த நாடு. அப்ப அந்த சோழ நாட்டுல என் மாடு இல்ல. உங்க நாடு எழுக என்ன? மேற்கே பவனமலை, வேங்கட மேற்படக்காம், ஆர்வடிகளக்காம், தெற்கே பினாகனி திகழ் இருப்பதும் காதலுடைய பெருமை மிக்க உங்க தொண்டை நாடு. அப்ப தொண்டை நாட்டுல பிரிச்சு எடுக்கப்பட்ட பகுதி உங்க நாட்டு உண்மையான நாடு. அறிவை வளம் வந்த நாடு ஒரு சிறப்பு இருந்தாலும் 3 நாட்டுல அந்த மாடு இல்லைங்கிறதுனால இங்கதான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி வந்தாலும் முதவே சொன்னீங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இது யார் சொன்னது? மூதறிஞர் ராஜாஜி சொன்னது. காலம் பொன் போன்றது, காலம் மட்டுமா பொன் போன்றது, கண் போன்றது, கடமை கண் போன்றது. எப்படின்னா, நாளை காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது. என்ன காரணம்? நாளைக்கு இந்த மேடையை கேட்ட நம்ம கொடுப்பாங்களா? அப்ப காலமும் கண் போன்றது, கடமை கண் போன்றது. அதே போலதான்
என்ன சொன்னாங்க? சாஸ்திரம் போயினா சாணத்தை பிடிச்சு பாரு. இன்னைக்கு பசுமாட்டு சாணத்தை எடுத்து ஒரு பிடி பிடிச்சு வச்சோம்னா அதுல ஒரு அரும்புல குத்தி வச்சா 10 நாளாவது என்ன செய்ய புழு பூச்சி அண்டாது. அதே போல ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னு சொன்னாங்க. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். ஒன்றே செய் நன்றே செய் நின்றே செய்ன்னு சொன்னாங்க. அது போலதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொன்னாங்க. அது போலதான் காமம், குரோதம், மோகம், லோகம், மதம், ஆச்சரியம் இதை யாரை விடுத்து ஒரு மனுஷன் வெளியே வந்துட்டானா மதுரையில மீனாட்சி அம்மனை போய் கும்பிட வேண்டியதில்லை. அதே போல பழனியில முருகனை தேடி கும்பிட போக வேண்டியதில்லை. அதே போல சிதம்பரத்துல போய் நடராசரை போய் கும்பிட வேண்டியதில்லை. கடவுள் 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 நம்ம உள்ளந்தான் கடவுள். அதான் உள்ளமனு பெருங்கோவில் மூடபாளையம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். கடவுள் தான் உள்ளதான் உள்ள உடம்பு தான் கடவுள். அதான் கடவுள் ஒன்று என்று இரு, அது ஒன்றென்று இரு. யார் சொன்னது? திருமூலர். இன்னைக்கு கோயில் வாசல்ல போய் பார்த்தோம்னா என்ன செய்யணும்? 2 பேரும் ஒரு விரல காட்டிட்டு இருப்பான். யாரு? துபார பாலகர்கள். அதே போல இன்னைக்கு இந்து மதத்தின் புனித நூல் என்ன சொல்லுவான்? பகவத்கீதை. இஸ்லாமின் புனித நூல் என்ன? பைபிள். கிறிஸ்துவனுடைய புனித நூல் பைபிள். அதே போல இஸ்லாமிய புனித நூல் என்ன? குர்ஆன் சொல்லுவோம். அதே போல இந்து மதத்தின் புனித நதி என்ன? கங்கை. இஸ்லாமுடைய புனித நதி ஜம்ஜம் நதி, கிறிஸ்துவனுடைய புனித நதி சோர்வான் நதி. அப்ப நதிங்கிறது 3. இந்த 3 நதி எங்கேயும் பாயுது? ஒரே கடல்ல பாயுது. இதுதானே உண்மை. அப்ப உலகத்துல இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் 3 மதங்களா இருந்தாலும் உலகத்துல கடவுள் 3 பேருக்கு ஒண்ணுதாங்கிறத உணர்த்துது. அதுபோல ஒரு பெண்ணு பருவமடைகிறாங்க, இந்து மத பெண்கள் பருவமடைகிறாங்க, கிறிஸ்துவ மத பெண்கள் பருவமடைகிறாங்க, அதே போல முஸ்லிம் மத பெண்களும் பருவமடைகிறாங்க. ஒரு பெண்ணு கூட பிறந்த சகோதரன் பார்வைப்பட்டால் பருவமடைகிறாங்களா? இல்ல பெற்ற தந்தை பார்வையிட்டால் பருவமடைகிறாங்களா? இல்ல தாய்மாமன் பார்த்தா பருவமடைகிறாங்களா? கிடையாது. யாரு? காமதேவன் என்ற ஒரு கடவுள் ஒரு பெண்ணின் மீது பார்வைப்பட்டா அந்த பெண்ணு பருவமடைகிறாங்க. அப்ப உலகத்துல 3 மதங்களா இருந்தாலும் 3க்குமே கடவுள் யாரு? ஒருவர் தான் இந்த உலகத்தினாலும். அதான் காக்கா நோக்கரியே கொக்கு கொக்கரியா. குருணி பால் நடந்தாலும் கூரை பிக்கிற மாட்டை வச்சிருப்பாங்களா? காக்கா அப்படி கல் எடுக்கிற பார்த்தா ஓடிடும். கொக்கு தொக்குன்னு போட்டா தான் போகும். அந்த முறையில என் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா ரமேஷ் இல்ல ஒரு விஷயம் நல்லா எடுத்து வச்சாரு. இந்த சாணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வாசல்ல வச்சு அதுல என்ன சொன்னீங்க? அருகமுள்ள வச்சா அதுல புழு பூச்சி வராது அப்படின்னு வச்சாங்க. ஆனா மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா இந்த கும்பல பிள்ளை எல்லாம் வாசல்ல தெளிச்சு இந்த கன்னி பெண்கள்லாம் இன்னைக்கு எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மார்கழி மாசம் இந்த கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வாசலை வெள்ளனவே தெளிச்சு அதுல இந்த சாணத்தை பிடிச்சு வச்சு என்ன பூ வைப்பாங்க? பூவா? ஆமா. அந்த பூ எதுக்கு வைக்கிறாங்க? இந்த பூ என்ன பூ வைப்பாங்க? அது நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றேன் அந்த பூ எதுக்கு வைக்கிறாங்க. நான் சொல்றேன் பூசணி பூ வைப்பாங்க. பூசணி வைப்பாங்கல்ல, அது எதுக்கு வைக்கிறாங்க? இருங்க, காரணம் இருக்கு. எதற்காக அந்த சாணத்தை வைத்து பூசணி பூ வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணு பருவமடைஞ்ச பெண்ணு இந்த வீட்டுல இருக்குது. பெண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லி சூட்சமமாக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அங்க சாணத்தை பிடித்து வைத்து அதுல பூசணி பூ வைப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி ஒரு கோவில் வந்து முளைப்பாரி வைப்பாங்க. முளைப்பாரி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? விடிய விடிய கும்மி ஒட்டி தலான போட்டுட்டு அந்த முளைப்பாரியை கொண்டு போய் ஆத்துல போய் கரைப்போம். அப்ப என்னைக்கு செஞ்சாங்க அது அப்படின்னா ஆடி மாசம் தான் பாத்தீங்கன்னா முளைப்பாரி போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆடி பட்டம் தேடி வரும்னு சொல்லுவாங்க. இந்த பயிர் வகைகளாக கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தானியங்கள் எல்லாம் எடுத்து அதை சொன்ன மாதிரி ஒரு இருட்டறையில போட்டு என்ன பண்ணுவாங்க? அதை வளர்த்து அந்த முளைப்பாரியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? கன்னி பெண்கள் தான் தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. அப்ப கன்னி பெண்களை தான் தூக்கிட்டு போக சொல்லுவாங்க. ஏன் கன்னி பெண்களாக கூடியவர்கள் இந்த முளைப்பாரியை அப்ப நமக்கு கொடுத்த இறைவன் கொடுத்தத இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை நல்லா விளைஞ்சு பசுமையா வரும் பொழுது அதை கன்னி பெண் கையில கொடுத்துதான் முதல்ல போட சொல்லுவாங்க. போட்டு அதை ஒவ்வொருவரும் பாத்தியாக வைத்து அதை வளர்த்த பிறகு அந்த திருவிழா காலத்துல கொண்டு போவாங்க. அந்த ஆடி மாசம் அதுக்குன்னே ஒரு விழா எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? கன்னி பெண்கள் எல்லாம் கோயில் வாசல் முன்னாடி வச்சு கும்மி ஒட்டுவாங்க. அப்ப இந்த கன்னி பெண்கள் எல்லாம் அந்த முளைப்பாரியை சுமந்து வருகின்ற பொழுது மற்ற ஆளுகள்லாம் பாப்பாங்களாம். எந்த பெண்ணு கொண்டு வர முளைப்பாரி பச்சை பசேன்னு செழுமையாக கோணல் இல்லாது நேராக இருக்கிறதா இல்ல வளைந்து இருக்கிறதா அப்படின்னு பாப்பாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த பெண்ணு கொண்டு வந்த முளைப்பாரி
நல்லா எப்படி இருக்கு? நல்லா அசைஞ்சு சாஞ்சு அது பாட்டுக்கு நல்லா செழுமையா இருக்கு. இந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா இந்த பிள்ளை எப்படி பயிரிட்டு அந்த பயிர் நன்றாக விளைந்ததோ என் குடும்பம் இந்த பிள்ளை காடு வச்சுன்னா வீடு நல்லா விளங்கும். இந்த பிள்ளை என் வீட்டுக்கு ஏத்தா போல வளர்ந்து சுழுந்து நல்லபடியா இந்த பிள்ளை என் குடும்பத்தை காப்பாத்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த முளைப்பாரி என்ன சொல்லக்கூடிய முளைப்பாரிய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அதையெல்லாம் கடைபிடிச்சாங்க. இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. சரி. கோளையின் கைவாளும் குடத்தில் இட்ட விளக்கும் நானற்ற தெரியாத விடுவனும் சொல்லில் சுவிஸ் கூட்ட தெரியாத சொற்பொழிவனும் உள்ள நாடு அவமான சின்னம்னு சொல்லியிருக்கிறாங்க. வெங்காயம் சுக்காரம் வெந்தயத்தால் ஆவதல்ல இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீர் பெருங்காயமே ஏலகத்து செட்டியாரே உன்காயம் பழம் குறைஞ்ச கண்ணுக்கு வெங்காயத்தை சுருக்கமான சொல்லி முடிச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இந்த இடத்துலதான் இருக்கு இந்த இடத்துலதான் இருக்குதுங்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த எனக்கு சொந்தமானது. நான் அனுமதி கொடுத்தா தானே நீங்க பிடிக்க. யார் சொன்னது? எல்லாருக்கும் இறைவன் உலகின் சந்தை படம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போகல தங்கி நடந்தா யாருக்கு நான் அந்த பேச்சுக்கே வரல. நான் கேட்கறது இருக்கிற வரைக்கும் ஏன் இடம் தான். ஆமா தானே? ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வசிக்கும் வரைக்கும் இது என்னோட இடம் தான் சொல்ல முடியும். நான் போனதுக்கு அப்புறம் கூட இந்த இடத்த சொன்னாலும் வேற ஒரு ஆள் வருவாங்க. அப்ப இடம் அங்கேதான் இருக்கும். வந்தவர்களும் போனவர்களும் போயிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது கிடையாது. வந்தவர்கள் தங்கி விட்டால் பூமியில் எங்க இடம் இருக்கு? நம்ம தங்கறதால அடுத்தவங்க வேற யாரும் தங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, அதை யாரும் மாத்த முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் இடத்துலதான் இருக்கு. நீங்க பிடிவாதம் பண்ணீங்க அப்படின்னா நான் மான குடுக்கறதாவே இல்ல. ஒன்னு சொல்லவா? பிறப்பு என்பது மான பிடிச்சுக்கிட்டு போங்க. அப்படியா? ஆமா. எப்படின்னா பிறப்பு என்பது எப்படி நீங்க பிடிக்கிறீங்கன்னு பாப்போம். இடம் என்னுடைய இடம், மான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மீறி மான் இங்கதான் இருக்குதுன்னு சொன்னா உங்க சாமர்த்தியம். மான பிடிச்சுக்கிட்டு போங்க. பிறப்பு என்பது ஒரு சம்பவம், இறப்பு என்பது ஒரு சரித்திரம் சொன்னாங்க. அதுபோல எப்படின்னா பிறந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊரு சொல்ல வேண்டும் சொன்னாங்க. இதான உண்மை. ரெண்டு பேரும் புருஷன் போட்டாடி சண்டை போட்டு போயிடறாங்க. கண்ணா, ரெண்டு பேரும் புருஷன் போட்டாடி சண்டை போட்டு போயிடறாங்க. பக்கத்துல உள்ளவங்க பாவமியா ரெண்டு பேருக்கு கிரகம் சரியில்லை அப்படி சொல்லுவாங்க. கிரகமா சரியில்லை, ரெண்டு பேரு மனங்கள் சரியில்லை. ரெண்டு மனமும் சரியா இருந்தா என் நேரம் பிடிச்சிருப்பேன். காரணம் என்ன? அன்னைக்கு பார்வதி என்ன சிவனை திருமணம் செய்ய 7 வருஷம் காத்திருந்தா. அதோட மீரா கண்ணனுக்காக 7 ஆண்டுகள் காத்திருந்தா. அது மட்டும் இல்ல, அரசு ஊழியர் ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கணும்னா பல வருஷம் காத்திருக்காங்க. அதுபோல நான் வந்தது முடிச்சா சிரமப்படுவீங்க. எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நெருப்புல கல்லுல நெருப்பு இருக்கிறது உண்மைதானே? கல்லுல நெருப்பு இருக்கு உண்மை. உரசுறதான் தெரியும். அதுபோல எல்லாருக்குமே ஞானம் இருக்கிறது உண்மை. அறிவை பயன்படுத்துறத அதை பார்க்க முடியாது. அதுபோல லேச குடிக்க விட்டா என்னன்னு கேட்க மாட்டியா? என்னது? அப்ப இவ்வளவு நேரம் அறிவு இல்லாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம். நான் கேட்கிறேன், உடும்பு புடி கொட்டாச்சி புடி இருக்குல்ல, அது போல நம்ம புடி கொஞ்சம் பொம்பளை அந்த குடுமி புடின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அப்படியா? குடுமி புடி புடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் துண்ட கணா துணிகளா ஓடி போயிருவீங்க. குட்டியாரு தப்பி வந்தா குள்ள நரைக்க சொன்னா, குட்டியாரு தப்பி வந்தா குள்ள நரைக்க சொன்னா, குள்ள நரைக்க அட்டிக்கிட்டா, குள்ள நரை மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா, இப்ப மாட்டிக்கிட்டா, இப்ப ரோட ருக்கு சொன்னா, தட்டி கட்ட மனிதர்கள் பட்டவல்லா சொந்த சட்டப்படி பார்க்க போனா, திருவாரூர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா, இந்த குட்டி அழகு குட்டி, ஆசை குட்டி, அன்பு குட்டி, இது எனக்கு மட்டும் சொந்த அன்னைக்கு கேட்டு கொடுத்தாங்க. கேட்காம கொடுத்தா பாரிவள்ளல், செத்து கொடுத்தா சீதக்காரி, தன் தலையை கொடுத்தா குமணவண்ணல். அந்த காலம் அன்னைக்கு பெண் இனத்துக்கு பெருமை சேர்த்தது யாரு? மண்டோதரி சீதையெல்லாம் பெருமை சேர்த்தாங்க. பெண் இனத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துறது யாரு? அகலியை ரேணுகா தேவி. அந்த வரிசையில் இல்லாம அன்னைக்கு
கொடுத்தவங்க பேர் கூட நிக்குது, வாங்குறவங்க பேர் நிக்கல. இப்ப நீங்க கொடுத்து அந்த பேர் வாங்கும் போது ஒரு நேரத்துல வாயை கிண்ட கூடாது. அப்படியா? நான் கேட்கிற பெருமைக்கு இழுக்கு சேர்த்தது யாரு? யாரு? அகலிய தேவியும் உங்களுக்கு வந்து ரேணுகா தேவியுமா? இழுக்கான ஒரு புருஷனுக்கு தெரியாம கூடனால வேணாம், என் வாயை கலராங்க. என்ன இதை நீங்க ஆரம்பத்திலே தொட்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க நீங்க நான் பாத்துக்கலாம். கஷ்டது கைமண்டலமும் கல்லாமல் அகலிய தேவி என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க அந்த அம்மா? அவனுடைய கணவன் தெரிஞ்ச ஒரு பக்தியுடைய பெண்ணு அடுத்தவனை தொட்டால. கணவன் தெரிஞ்ச அந்த அம்மா தொட்டுச்சு. சும்மா இல்லாத வாய்ப்பு வந்தாலும் பேசக்கூடாது. நீர் அகலிகை அதெல்லாம் எடுக்க முடியாது. நான் சொல்றேன், தெரிஞ்ச புறாவும் தெரியவங்க உன்னை தெரிஞ்சா நானும் பேசுறேன், தெரியாத நான் பேச கிடையாது. சத்தம் கிடையாது. அப்படிதான் நீங்க சொல்ல கிடையாது. அப்ப கடைசி நேரத்துல பெண்களை இழுக்க முடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அது எழுதப்பட்ட விதி. நான் வந்து தெரிஞ்ச ரெண்டையும் படிச்சவனானே. நானும் படிச்சதுனால சொல்றேன். படிச்சதுனால நானும் சொல்றேன். படிச்ச சொல்றேன். படிச்சதுனால சொல்றேன். பெண் இனத்துக்கு நான் கேக்குறேன், அகலிய தேவி இருக்கட்டும், ரேணுகா தேவி இருக்கட்டும், இப்ப அகலிய தேவியோட கணவர் யாரு? கௌதம முனிவர். கௌதம முனிவருடைய மனைவி அகலிய தேவி. ரேணுகா தேவியோட ஜமதக்கனி முனிவர். சரியா? அப்ப நான் கேக்குறேன், இந்த ரெண்டு பேருக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? இருக்கா? இந்த ரெண்டு பேத்துக்கும் ஜமதக்கனி முனிவருக்கும் இல்ல. மாரியம்மன் இன்னைக்கு யாரை கும்பிட்டு இருக்கிறோம்? யாரை கும்பிடுறோம்? ரேணுகா தேவி வச்சு இன்னைக்கு மாரியம்மனை கும்பிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு கதையில தொடர்ந்து 3 நிலை இருக்கா? கதையின் மூலமாகத்தான் பரசுராம தலையை வெட்டி போடுறான். மாறி போகுது. ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்டு பேசுவாதம், ஒருவரை பேசிக் கொண்டிருப்பது பிடிவாதம். ஒருவரை இரு பேச வேண்டாம், நீ பேசு, வாய்ப்பு தர. நான் என்ன சொன்னேன்? ஒரு கதையில தொடர்ச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு கௌதமனுடைய மனைவியார் அகலி என்ன செஞ்சா? அன்னைக்கு இந்திரன் என்ன தவறான முறையில அன்னைக்கு அகலி அடைய நினைச்சா. அந்த முறையில கணவன் வந்திருக்கிறாங்க முறை தெரியாம அன்னைக்கு தொட்டுட்டா இழுக்கு ஏற்படுது. அந்த வார்த்தை சொன்னேன். மாரியம்மா வந்தாரு. அதே போல ரேணுகாதேவியுடைய கணவர் யாரு நீ சொன்னீங்க. அதே போல பரசுராமன் கூட ரேணுகாதேவி மயங்க 4 பேர் பேர் என்ன? 4 பேர் பரசுராமன் 4 பேர் இருக்காங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. பரசுராமன் தன் தாய்க்காக போய் அந்த இடத்துல போய் என்ன பண்றான்? தன்னை சொன்ன உடனே போய் வெட்டிட்டு வரான். வெட்டிட்டு வந்த உடனே தலை உடனே மாறி போகுது. ஏன்னா அங்கே ஒரு பெண்ணாக கூட நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்ல முதல் கதையை சொல்றேன். நானு முதல் கதையில இருந்து தான் முதல் கதையில ஒரு மனைவி அடுத்த முதல் கதையில இருந்து தானே வருது. அந்த இழுக்கு ஏற்படுறது இல்லையா? அந்த அம்மா போய் என்ன பண்றாங்க? தண்ணியில போய் அந்த அம்மா மண்ணிலேயே குறைஞ்சு சொல்லுவாங்க. காஞ்ச மண்ணாக இருக்கட்டும், காயாத மண்ணாக இருந்தாலும் கூட அந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க? பானை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா கற்பு தன்மை உடையவங்க. அப்படி செஞ்சு ஆத்து மண்ணுல பானை செஞ்சுட்டு அந்த அம்மா தண்ணி எடுக்க போறாங்க. போகும் பொழுது அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த தண்ணியுடைய கும்பத்துல அழகான ஒருவன் போய் சென்று கொண்டிருக்க அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த அழகை பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா அழகான ஒரு காந்தவன் போகிறானேன்னு அந்த அம்மா பாக்குறாங்க. இருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அழகுங்கிறது இருங்க. ஒரு பூவை பார்த்தா ரசிக்கிறோமா இல்லையா? ரசிக்கிறோம்ல. ஒரு மலரை பார்த்தா ரசிக்கிறோமா இல்லையா? அதே ஒரு விலங்கினங்க நல்ல பிடித்த விலங்கினமாக இருந்தா அதை ரசிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி மேல போனவங்க ஆக இவ்வளவு அழகான ஒருவனான அந்த அம்மா பாக்குறாங்களே தவிர இவனை மாதிரி ஒருத்தனை நம்ம கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அந்த அம்மா நினைச்சாங்களா? அப்படி இல்ல. ஒருவேளை இவன் நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சாங்க. கிடையாது. சட்டத்துக்கு பேசக்கூடாது. நான் பேசுறேன். உங்களை கூத்தியா வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போனாலே அவன் நல்லவன். அவனை நல்லவன். உங்க சௌரியத்துக்கு உங்க தேவைக்கு கூட்டிக்கிட்டு போலாம் சொல்றீங்களே. நான் என்ன கற்பு பெருமைய அன்னைக்கு ரேணுகா தேவி வந்து அன்னைக்கு ஒரு பெண் இப்ப இரு ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனை விட்டுட்டு ஒருத்தர் நினைச்சா இது அழகா இருக்கா நினைச்சாலும் அது கற்பு கட்ட மாதிரி ஆண்களோட கூட வேண்டிய அவசியம். ஆம்பளை 1000 பொம்பளை வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். பெண்களுடைய சந்தேக புத்தி உங்களுக்கு தான் ரொம்ப நிப்பாட்டிடுங்க. ஆன காலத்துல இருந்த பொம்பளைங்களை உங்க சௌரியத்துக்கு சாதகத்துக்கு நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்க ரேணுகா தேவியையும் அகலிய தேவியை வந்து சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? நான் ஏத்துக்க மாட்டேன். கண்ணகி ஒரு பெண் இருமா கண்ணகி எடுத்துக்கோங்க. கண்ணகி எடுத்துக்கோங்க. 8 வயசுல இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு? கோவலனுக்கு. கோவலனுக்கு அப்ப என்ன வயசு? 8 வயசு பிள்ளை கொண்டு போய் ஒரு இளைஞனை கட்டி வைக்கிறாங்க. அந்த பிள்ளை குடும்பம் நடத்த முடியுமா?
போறேன் எங்க போறேன் ராமன் வீட்டை தேடி போறேன் ராமனுக்கு என்ன வயசு எங்க சீதைக்கு என்ன வயசு இருந்தது சீதைக்கு வயது என்பது கனவு கிடையாது அப்படி உங்க சொல்றது நீங்க சொன்னா நான் ஏத்துக்க முடியுமா நான் சொல்றேன் என்ன சொல்றேன் அகலிய தேவி மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கதை உண்டு இல்ல நான் சொல்ல கிடையாது இருங்க ஏன் நான் கேக்குறேன் கௌதம முனிவர் போலதானே வந்து அவன் படுத்தான் கௌதம முனிவர் போலதானே வந்து படுத்தியான் இந்திரன் எப்படி வந்து படுத்தியான் வேலை மட்டும் தானே உருமாறி தானே வந்தியா அப்ப அந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் புருஷ உருவத்துல இருக்கும்போது புருஷன் தான் நடத்துதான் அந்த பொம்பளை படுத்து தன்னுடைய கணவன் எதுக்கு ஒரு கொண்டு போனாரு சாவு கொடுத்தாரு அவர் கௌதமன் எதுக்கு சாவு கொடுத்தாரு 1000 நோடிகளா போகணும் ஏன் சாவு கொடுத்தாரு நான் கேக்குறேன் நீ என்ன பேசுறேன்னு சாப கொடுத்தது இந்திரனுக்கு கொடுத்தது இந்திரனுக்கு கொடுத்தது நீ கல்லா போடு அடுத்த போடு ஆசைப்பட்டான் இருமா அகலிய தேவி அந்த கணவன் என்று தன்னுடைய கணவன் தெரியாம போயிட்டு அடுத்த கூட நீ கல்லா போடு என்று சாவு கொடுத்தாரு ஏன் கொடுக்கணும் அப்ப கொடுத்தாரு எதுக்கு கொடுக்கணும் அந்த கேக்குறேன் இந்திரனுக்கு சாபம் கொடுத்தீங்க அது உண்மையான விஷயம் அடுத்த போட மேல ஆசைப்பட்டேன் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு பாவம் அந்த அம்மா உறக்க கலக்கத்துல இருக்குது தூக்கத்துல இருக்குது முனிவர் கொண்டாட்டிங்கிறதுக்கு முனிவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஏங்க விஸ்வாமித்திரர் முனிவர் தானே முற்றும் திறந்த மாமுனிவர் பிரம்மரிஷி பட்டத்துக்காக போய் தவம் இருக்கிறாரு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்ல நடக்கிறது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாம் தெரியும் அவன் மேடையன்னு ஒரு பொம்பளை யார் அனுப்புறா இந்திரன் என்ன அனுப்புறாரு எதுக்கு அனுப்புறாரு போய் அவன் தவத்தை கலைச்சுக்கிடுவான்னு அனுப்புறாரு அவன் தன்னுடைய எஜமான் சொல்லிக்கிறாங்க இந்திரனுடைய கட்டளைப்படி அவன் என்ன பண்றான் வந்து விஸ்வாமித்திரோட தவத்தை கலைக்கிறார் நீ முனிவர் தானே முற்று மறிந்தவர் தானே உனக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும் தானே இந்திரன் தான் அனுப்பியிருக்கிறான்னு தெரியாம போயிருச்சா பொம்பளை கொஞ்சம் அழகா இருந்து அவன் எல்லாத்தையும் அகற்றி நிர்வாணமாக ஆடின உடனே நான் முனிவரா இருந்து என்ன பண்ணாரு அந்த பொம்பளைய என்ன பண்ணாரு கற்பமாக்கி அங்க ஒரு பிள்ளைய பத்திட்டு எனக்கு போயிட்டாரு அவருக்கு பிரம்மரிஷி நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து உங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டு போயிடறாங்க ஆனா அகலிய தேவி பாவம் அந்த அம்மா தன்னுடைய உருவத்துல தன் கணவன் உருவத்துல வந்ததுக்காக இந்த பொம்பளை மாதிரி எல்லாம் இருக்க கூடாது இந்த பொம்பளை மாதிரி தான் வாழக்கூடாது அப்படின்னு பொம்பளைக்கு ஒரு இழுக்கு நீங்க சொல்லி இழுக்கு ஏற்படுத்தல முற்பிறவில நடந்த கதையினால அது சாஸ்திரம் அது போலதான் எப்படி நான் பிடம் கொண்ட வீடை போல் வெந்தனை மனிதை போல் படம் கொண்ட அரவின் பார்வை பற்றிய தேவை போல் கடன் பட்டா நஞ்சு போல் கலைஞரை இறங்கி வந்து சொன்னாங்க என்ன காரணம் அன்னைக்கு ராமநேஸ்வரர் அடிவண்டி கிடந்தா என்ன காரணம் அன்னைக்கு 12ஆம் இடத்துல ராவணனுக்கு சனி இருந்தான் அன்னைக்கு 10ஆம் இடத்துல சிவன் மீது சனி இருந்ததுனாலே அன்னைக்கு சிவனே திருவோணம் எடுத்து போனான் ராவணன் மீது 12ஆம் இடத்துல இருந்தான் அப்பதான் ராவணன் அடிபட்டு கிடைக்கும் அப்பதான் ராவணன் மனைவி யாரு பண்டோதரி வர்றாங்க என்ன சொல்றாங்க வெள்ளருக்கு திருமுடியால் மேற்படுத்த திருமாவில் வெள்ளிருக்கு உயிருக்கு இந்த மாடி கல்லிருக்கு மணக்கூந்தல் சாலையை மணச்சலை மணந்த காதல் உள்ளிருக்கும் இளைஞர்கள் தனக்குதல் ஒரு வாழ்வு அன்னைக்கு என்ன சொன்னா பார்த்தா இந்த மாதிரி வாலிங்கிற ஒரு பெரிய வீரனை கொண்டவன் ராமனுடைய மனைவி சீதேவி அப்பேற்பட்ட மனைவி நீங்க காதல் வச்சதுனால இந்த நிலைமைக்கு ஆயிட்டீங்க இருந்தாலும் என் புருஷ உயிர் எங்கட இருக்குன்னு உடம்புல என்ன தெய்வத்துக்கு ராமனுக்கு தெரியாதா இவ்வளவு அன்பா பாடமா போடணும் அப்படின்னு நாளைக்கு அழுதா ராமேஸ்வரன் சீதை மேல ஆசை எல்லாம் வைக்கவே கிடையாது அது நம்மளா கதை நம்மளா நீ பேசுறது உண்மையா கம்பர் எழுதவும் உண்மையா இந்த ராமனை படிச்சீங்கல்ல முதல்ல ராமநேஸ்வரனுக்கு சாபத்தை கொடுத்தது யாரு வேதவதின்னு சொல்லக்கூடிய பெண்ணைத்தான் கையை பிடிச்ச அனுமதி சாபம் கொடுத்தா எந்த பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தியோ அந்த பெண்ணுனாலேயே உனக்கு சாபம் வரும் நம்ம சாபத்தை கொடுத்துட்டு போல அதான் சீதா பிராட்டி அப்படி பார்த்தா சீதையாக கூடியவள் அங்க ராமநேஸ்வரன் நல்ல விளையாட்டு சொல்லலாம் அன்னைக்கு ராமேஸ்வரர் சீதை மனத்துல கஷ்டப்படக்கூடாது அதை கழிச்சுட்டு போனேன்னு சொல்லுது அதுபோல தெரிஞ்ச புராணம் ஒண்ணு இருக்கு தெரியாத புராணம் ஒண்ணு இருக்கு எப்படின்னா சூடாமணி நீண்டுல ஒரு தமிழ் அர்த்தத்துக்கு எத்தனை இருக்கு 10ல இருந்து 60 நடை கொண்டு இருக்கு அது போல விடிஞ்சிருச்சு நீங்க சொன்ன ராவணேஸ்வரன் சனி பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல இப்ப நம்ம 2 பேருக்கு பிடிக்காம இருக்கணும்னா போயா 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 கொஞ்சமோட வீசருந்து ரசம் இல்லையா போயா 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 விட்டு
போயா 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 ஓடி வந்த சின்ன குட்டி மானமோ ஓடி வந்த சின்ன குட்டி மானமோ ஓடி வந்த கண்ட வேறு நானமோ ஓடி வந்த சின்ன குட்டி மானமோ ஓடி வந்த கண்ட வேறு நானமோ இந்த சின்ன குட்டி இந்த சமத்த குட்டி இந்த மானே கட்டி இந்த சைலே கட்டி அடமா ஆமா 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 அடமா ஆமா வள்ளியம்மா உனக்காக ஆகாதம்மா இந்த மானே மறைச்சு வச்சு இது மானே பேசாதம்மா ஓடி வந்த சின்ன குட்டி மானமோ ஓடி வந்த கண்ட வேறு நானமோ பார்க்கத்தே பச்சமான் மேனில மாதங்கள் உண்டு. தாங்க தேடி வந்த மானுக்கு என்ன அங்காயிரம் சொல்லுங்க அப்படின்னா, நீங்க தேடி வந்த மானைத்தானா 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 எப்படின்னா மானுக்கு எப்படி இருக்கிறத சொன்னேன். பாணியிலே புள்ளிமான் பார்க்கத்தே பச்சைமான் காடுகுளம் செம்மான்குளம் திருமலை காட்டீசரே எம்மானுக்கு எங்கே இடம் கனியமுத்து போலவே சிவபெருமான பார்த்து காட்டு அப்படி நான் கேட்கல. 32 வகையான மான் இருக்கு. என்ன மானு? கலைமான், மறைமான், சிலைமான், தருமான், கோமான், பூமான், கற்குமான், சாரங்கம், ஏலம், குளமங்கம், குளக்கம், நப்பி, சரை, கட்டர், பிடைமதி, பேரங்கம், கடை, உலை, தேலை, ஞானம், சூடம், சமரம், கம்சீகம், பட்டம், நைசீகம், மலை, வியாணி, எட்டினம் 32 வகையான மான் இருந்தாலும் அதற்கு மேலான என்னுடைய மானுடைய அடையாளம் எவ்வாறு என்று என் மானுக்குரிய அடையாளத்தை நான் எவ்வாறு சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது, இந்த அடியாரத்தை விடுத்து போட்டு பார்க்கக்கூடாது. கோயில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த கோயில வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் சீக்கிரம் உன்னை சந்திக்கலாம் என்ற முறையில மானுக்கு உண்டான அடையாளத்தை பார்க்கும் பொழுது
சாபத்தியிருக்கு சங்கதி அக்குளம் சிவப்பா இந்த அக்கவர சிவப்பா ஒரு வெள்ளக்காரம் இந்தியவக்காரம் ஒன்றப்பா வெண்ணிலவே வெண்ணிலவே அத்தி வந்த பெண்ணிலவே பெண்ணிலவே அத்தி போல சிறப்பா இந்த வள்ளி
சங்கவி நடு சாபத்தில் இருக்கு சங்கவி அத்திப்பழம் சிவப்பா உங்க அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியாவன் நாடு ஒன்ன கொடுப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியாவன் நாடு ஒன்ன கொடுப்பா தங்கச்சி என்னத்தா என்ன பண்ணா சிரிப்பு சிரிப்பா வருது. ஏத்தா ஆனா காவலுக்காக சொன்னா உன்னை என்னத்தான் சொல்லிட்டு போனேன் ஐயோ, நாயோட இது நாயோட ஆசை, பியோட சொல்லுவாங்க. போயிட்டு போகுது போ. அதனால ஏதோ ஒரு குறை இருக்கு, எந்த குறை இருந்தாலும் காலையில அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. ஆமா. ஆமா, கந்தன் அதனால குறை. எல்லாமே நல்லதாவே இருக்கு. சரி. அதனால இந்த இடத்துல நம்ம எல்லாம் திருப்பி வேலனாக வந்தது நான் தான், வேடுவனாக வந்தது நான் தான். உன்னை ஆட்கொள்ளும் காலம் வந்து விட்டது. ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். சுவாமி, தரத்திலே என்னால் முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்று காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி வள்ளி தெய்வானி என்று முதலிடம் கொடுக்கும்படியால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. இந்த வரத்தை கொடுத்தது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நல்லா உட்காந்து யோசிங்க. அப்படியா? நான் போயிட்டு வரேன். அப்படியா? இந்த வரத்தை கொடுத்தா பூரா சின்ன வீட்டுக்கு முதல் இடத்தை கொடுத்து போடுறாங்க. நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. நான் தான் முதல் இன்று முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வியாக என்று அழைக்கட்டும். அப்படியாகட்டும். நாடு சமைக்கிறது நல்ல மலப்பை நம்ம ஊரு திரௌபதியம்மா, தங்க மக திரௌபதியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, கட்டி வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, கட்டி வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்தீடு தாயை எங்க திரௌபதியம்மா, தண்ணி விட்டு வளர்த்தீடு தாயை எங்க திரௌபதியம்மா, நம்ம ஊரு திரௌபதியம்மா. பாசமுள்ள சனக பக்கமா அது கூட என்னை கூடல்லவா, பாசமுள்ள சனக பக்கமா அது கூட என்னை கூடல்ல
இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த திருவாதூர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை கண்டதற்காக வருகின்ற ஏனைய நாடக ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் விடிமறையிலேயே எந்த ஒரு விவரமும் இல்லாமல் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த நமது திருவாரூர் மாணவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரவீன் ஆடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாக இந்த நாடகத்தை விடிவரையிலே ஒளிப்பதிவு செய்து வெளிநாட்டுக்கு பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் வில்லேஜ் கல்ச்சர் யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் இந்த நாடகத்துடைய